வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலீட்டாளர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டங்கள் காரணமாக தற்போது இலங்கையை நெருங்கி வருவதாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் சுட்டிக்காட்டு. வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளின் பிரகாரம் 30,000 பட்டதாரிகள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவர் என்று அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவிப்பு. அமெரிக்கா விதித்துள்ள வரி தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்யும் நோக்கில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சர்வ கட்சி கூட்டம். வரிகள் இல்லாமல் நாட்டை நடத்த இயலாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் பலிஹேன கருத்து. தொடர்பது விரிவான செய்திகள். முந்தைய ஆட்சியாளர்களின் தவறான முடிவுகளால் இலங்கையிலிருந்து விலகியிருந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டங்கள் காரணமாக மீண்டும் இலங்கையை நோக்கி வருவதாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ எசமோட்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றிருந்த தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் 2025-2029 வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து அவர் கூறிய போது வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சி என்பது நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ளது என்றும் இதனையடுத்து உலகளாவிய அளவில் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஜப்பான் தொடர்ந்து ஆதரிக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். 2023ஆம் ஆண்டு இலங்கையின் வரி செலுத்துவோர் தொடர்பான ஆய்வின்படி 84% ஊழல் காரணமாகவே வரி செலுத்தும் உறுதிப்பாட்டில் சிக்கல் இருப்பதாக குறிப்பிட்டனர். ஊழல் முதலீடுகளை தடுக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். இது வணிக செலவுகளை அதிகரிக்கிறது, நிலையான அபிவிருத்தி மற்றும் மனித பாதுகாப்பை பாதிக்கிறது. வளர்ந்து வரும் நாடுகளின் ஊழலால் ஆண்டுதோறும் சுமார் 1.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழக்கின்றன. இந்த வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியது போல வரி செலுத்துவோர் ஒவ்வொருவரின் ஒழுக்கத்திற்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை உள்ளது. இந்த ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் இலங்கை சமூகத்தில் நேர்மையினையும் நம்பிக்கையும் கொண்ட மாற்றத்திற்கு வழிகாட்டியாக அமையும் என்று கூறினார். வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட திட்டங்களின்படி 30,000 பட்டதாரிகள் அரசாங்க சேவையில் இணைக்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த விசேட உரையொன்றின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைக்க 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அரசியல் ஆதரவாளர்களை அரசு துறையில் நியமிக்கும் பழமையான நடைமுறைக்கு பதிலாக திறமைகள் மற்றும் தகமைகளை அடிப்படையாக கொண்டு நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை அதுதான் என்றும் வலியுறுத்தினார். அரசு சேவையில் மீளாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அத்தியாவசியமான நிலைகளுக்கு மட்டுமே ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு வரும். சேவையின் தேவையினை பொறுத்து ஊழியர்கள் இடமாற்றம் செய்யப்படுவர் மற்றும் சேவைகளில் அதிகபட்ச பலன்களை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் பரிந்துரைகளின்படி 3147 தாதி உத்தியோகத்தர்களை நியமிக்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து 18,853 பேரை அரசு சேவையில் இணைப்பதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஆனால் அதிலிருந்து 32 பேர் மட்டப்படுத்தப்பட்ட நிலையில் 18,551 பேருக்கான நியமனங்கள் மட்டுமே நடைமுறைக்கு வரவுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்யும் நோக்கில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சர்வ கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அமெரிக்காவில் புதிய வரி திருத்தத்தினால் உருவான சிக்கல்கள், அதனை தீர்க்கும் வழிகள் மற்றும் அரசாங்கமாக எடுக்கக்கூடிய செயற்கைகள் உள்ளிட்ட விடயங்கள் இந்த கூட்டத்தில் விரிவாக பேசப்படும் என்று கூறப்படுகிறது. இதேவேளை இவ்வாறான ஒரு சர்வகட்சி கூட்டத்தை நடத்துமாறு நேற்று காலை எதிரணியை சேர்ந்த 12 கட்சிகள் கோரிக்கை விடுத்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி இந்த சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறும் என்றும் அவர் இந்த பதிவில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அண்மையில் கொழும்பில் கைது செய்யப்பட்ட இளைஞன் குறித்து இந்த விவகாரத்தில் தவறான தோற்றத்தை ஏற்படுத்த சில தரப்பினர் முயற்சித்து வருகின்றார்கள் என்று வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த இளைஞரை சுற்றிய அரசாங்க நடவடிக்கைகளை அவரது பெற்றோர் நேரடியாக வரவேற்றுள்ளதாகவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பெறுமதி சேர்த்தல் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹிஸ்புல்லா மற்றும் காதர் மஸ்தான் ஆகியோர் கருத்து தெரிவிக்கையில், கொழும்பில் உள்ள ஒரு கட்டடத்தில் ஸ்டிக்கர் ஒட்டிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தில் கீழ் கைது செய்யப்பட்டதாக கூறினர். அவர்கள் இந்த சட்டம் சிறுபான்மை சமூகங்களை மட்டுமே இலக்காக கொண்டதாகவும் இது தற்போது தொடரும் நிலையாக உள்ளதாகவும், எனவே இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர்.
அதனைத் தொடர்ந்து பதிலளித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க, இலவச கல்வி அரசாங்கத்தின் பொதுக் கொள்கையாக தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் ஆகிய அனைத்து இனங்களும் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே சிறுபான்மையினங்களை அரசாங்கம் புறக்கணிக்கவில்லை என்றார். குறித்து இளைஞனை கைது செய்தமைக்கான சூழ்நிலைகளை ஒரு தரப்பினர் தவறாக பிரதிபலிக்க முயற்சிப்பதாகவும், அரசாங்கம் ஒருவிதமான எதிர்கால அபாயத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசரமாக நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அவரது பெற்றோர் அரசு நடவடிக்கையை ஆதரித்துள்ளதாகவும், இந்த விவகாரம் அரசியலாக்கப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்த அறகலைய போராட்ட இயக்கத்தோடு தொடர்புடைய மொத்தம் 3882 நபர்கள் மீது 9 வெவ்வேறு சட்டங்களின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கையொப்பமிட்டுள்ள இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, போராட்டங்களின் போது 11 பேர் உயிரிழந்த போதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள குடும்பங்கள் தொடர்ந்து கடுமையான துன்பங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்றும் போதுமான ஆதரவு கிடைப்பதில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போராட்ட இயக்கம் தொடர்பாக 709 விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கான நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ள கடிதத்தில் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் பரந்த அளவிலான சட்டங்களை உள்ளடக்கியது, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விகிதாசார தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்தும் கவலைகளை எழுப்புகின்றது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் நீதியினை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதோடு, பாதிக்கப்பட்டவர்களின் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வசாவளான் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பலாலி சந்தி வரையிலான 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி மக்களின் பாவனைக்காக 35 ஆண்டுகளின் பின்னர் இன்றைய தினம் அதிகாலை 6 மணி முதல் இராணுவத்தினரால் கட்டுப்பாடுகளோடு திறந்துவிடப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வசாவளான் மத்திய கல்லூரியிலிருந்து வசாவளான் சந்தியூடாக அச்சிவேலி செல்லும் வீதி திறக்கப்பட்டது. மேற்குறித்த வீதிகள் மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்ட போதிலும் குறித்த பகுதியில் செல்லும் பயணிகளுக்கு மிக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயணிக்க முடியும் என்பதோடு மோட்டார் சைக்கிள், பேருந்துகளில், முச்சக்கர வண்டி, வேன் மட்டுமே பயணிக்க முடியும். மேலும் அதிகபட்ச வேகமாக 40 கிலோமீட்டர் வேகத்திலேயே பயணிக்க முடியும் என்பதோடு இடையில் வாகனங்களை நிறுத்தவோ திருப்புவதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல், ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளதுடன் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும் என்றும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பொங்கி தேங்காய் அடித்து பாதை திறப்பை மக்கள் கொண்டாடி வருகின்ற போதிலும் எதிர்வரும் தேர்தலையொட்டி விளம்பரம் தேடும் நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது. வரிகள் இல்லாமல் நாடை நடத்த முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் பலஹேன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்த அவர், முட்டைகளுக்கு விதிக்கப்பட்டது புதிதான வரி அல்ல எனவும், சிலர் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை ஏமாற்றும் நோக்கில் இதுபோன்ற விஷயங்களை விஷமாக விளக்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு வருமானம் தேவை என்றும் அதனை பெறுமதி சீர் வரி மூலம் பெரும் அளவில் பெற முடிகிறது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். மொத்த வரி விதிப்புகளில் மறைமுக வரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் வட் அதில் முதன்மையாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இணையத்தினூடாக வர்த்தகம் செய்பவர்கள் சிலர் வரி விதிப்பிலிருந்து விலகியிருப்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகும் என்று தெரிவித்த அவர், அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கும் சமநிலையான வரி அமைப்பொன்றை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்க எலக்ட்ரானிக் கார்டு வழியாக கட்டணங்களை செலுத்தும் புதிய முறைமை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக கொட்டாவ மற்றும் கடவத்தை நுழைவு சந்திப்புகளில் பரிசோதனை விதமாக நடைமுறைக்கு கொண்டுவரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பயணிகள் தங்களின் டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மற்றும் QR குறியீடுகளின் உதவியோடு கட்டணத்தை செலுத்த முடியும். இந்த முயற்சி வெற்றிகரமாக செயல்பட்டால் மே மாதம் தொடக்கம் நாடு முழுவதும் உள்ள அதிவேக நெடுஞ்சாலைகளில் இந்த அட்டை வழி கட்டண வசதி முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது.